வணக்கம். குருவருளின் வழிகாட்டுதலை திருவருளை தேடுகின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாண்டிச்சேரிக்கு அருகில் உள்ள வில்லியனூரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான திருத்தலம் தான் கோகிலாம்பிகை உடனுரை திரு காமீஸ்வரர் திருத்தலம். இந்த திருத்தலத்தை தான் நம்ம போய் தரிசிக்க போகிறோம். இங்குள்ள இறைவன் எப்பேற்பட்ட அழகான திருமேனியில் சிவலிங்கமாக காட்சி தருவார் தெரியுமா? நேரில் போய் பார்த்தா கண்ணு நிறைஞ்சு போயிடும். எங்களால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அவ்வளோ மட்டும் உங்கள் பார்வைக்கு வச்சுருக்கோம். எனினும் தல வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் அடிமுடி பார்க்குறதுக்காக பெருமாளுக்கும் அவருக்கும் ஒரு போட்டி நடந்துச்சுல்ல, அதில் ஒரு பொய் சொன்னார்ல, அந்த பொய்யை சொன்ன பாவத்தை நீக்குவதற்கு நிறைய இடங்களில் போய் சிவ வழிபாடு பண்ணியிருக்காரு. அதுபோல் தொண்டை மண்டலத்தில் முத்தார் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு பெரிய வில்வவனத்தை அமைத்து இங்கு இறைவனை அந்த காலத்தில் அவர் வழிபட்டிருக்காரு. அதனால் எங்கே இருக்கக்கூடிய சுவாமி சுயம்பு மூர்த்தியாக இருக்கார். வில்வவனம் நிறைந்த இந்த இடம்தான் இப்போ வில்லியனூராக மாறியிருக்கு. அதுக்கப்புறம் காலங்கள் மாறுது. சிவலிங்க திருமேனியை இடையில வந்த ஒரு பண்ணையார் மீட்டெடுத்து ஒரு குட்டியாக ஒரு கோயிலை கட்டியிருக்கார். சோழ நாட்டில் கமலாபுரின்னு ஒரு இடம் இருந்தது. அங்கே தர்மசீலன் என்கின்ற ஒரு சோழ மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு பயங்கரமான வெண்குஷ்டம், தோல் சார்ந்த நோய். இந்த நோய் தீர்வதற்கு நிறைய இடத்துக்கு போய் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா ஒரு குளம், இந்த குளத்துக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற சிவக்கொழுந்தை பார்த்து வணங்கி குளத்தில் குளித்து நீரெடுத்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ண அனுதினமும் அவனோட ஸ்ரத்தையான பூஜையினால் பயங்கரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த தோல் சம்பந்தப்பட்ட அந்த நோய் தீர்ந்தது, வெண்குஷ்டம் நீங்கியது. அப்படிப்பட்ட நேரத்தில் தான் இந்த குளத்திலிருந்து அம்பிகையின் ஒரு ஸ்வரூபத்தை அவன் கண்டெடுத்ததாக ஒரு செவி வழி செய்தி. அதுக்கப்புறம் கோகிலாம்பாள் என்கின்ற திருநாமம் விட்டு அம்பிகையை அப்படியே சாமிக்கு பக்கத்தில் பிரதிஷ்டை பண்ணி பெருசாக கோயிலை கட்டியிருக்கான். இப்படி ஒரு செவி வழி செய்தியும் இருக்குது. இந்த மாதிரி பேர் பெற்ற இந்த இடத்துல தோல் நோய் நீங்குவதற்கு நீங்கள் வந்தீங்கனாலும் கண்டிப்பாக உங்கள் நோய் நீங்கும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி பூஜை பண்ணுறாங்க. பௌர்ணமி பூஜையை ஒட்டி பக்கத்துலேயே குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு பிரதட்சணமாக வராங்க. இந்த பிரதட்சண நமஸ்காரம் ரொம்ப பெயர் பெற்று விளங்குது இந்த திருத்தலத்தில். என்றாவது ஒரு நாள் அந்த பௌர்ணமி நாளை தவிர்த்து மற்றொரு நாளில் சாமியை போய் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். கூட்டத்தில் போய் பார்க்குறத விட நம்ம சிவக்கொழுந்தை தனித்து போய் பார்த்தா அதுவும் ஒரு சந்தோஷம் தானே. அவ்வளோ அழகான அற்புதமான இந்த திருத்தலத்தில் பாருங்கள், கோஷ்ட தெய்வ ரூபங்களை, அந்த இறை திருமேனிகளை அவ்வளோ அழகாக அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. அசந்து போயிட்டேன். எத்தனையோ திருத்தலத்தில் கருவறையை மட்டும்தான் கவனிப்பாங்க, மற்ற சன்னிதானத்தெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க, அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அப்படி பிரதட்சணம் பண்ணி வரும்பொழுது அம்பிகைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி, அப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி நந்தின்னு வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பாருங்கள் இந்த புகைப்படத்தை. இதை உங்களுக்காக கூகுளில் தேடி மெர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பிரசவ நேரத்தில் கடினமான நிலையில் இருக்கக்கூடியவங்க சுகப்பிரசவம் நடக்கணும்னா இங்கே இருக்கக்கூடிய நந்திக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி அந்த நந்தியை திருப்பி வைக்கணுமா. அப்படி திருப்பி வச்சு பூஜை பண்ணிட்டா கண்டிப்பாக குழந்தை பேர் நல்ல சுகப்பிரசவம் நடக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதிகார நந்தி சுயாசாம்பிகை எவ்வளோ அழகாக கெத்தாக இருக்காங்க பாருங்கள். அது மட்டுமா, இங்கே சண்முக கடவுளை பார்த்தா மிரண்டு போயிடுவீங்க. அவ்வளோ பெரிய திருமேனி, என்னமா இருக்கார் தெரியுமா? அப்படி மயங்கி போய் திருப்புகளில் ஒரு பாட்டு பாடுற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தார். கண்ணு நிறைஞ்சு போச்சு. உங்களுக்கு சொல்ல சொல்ல திருப்பி இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன்னா பார்த்துக்கங்க எவ்வளோ அற்புத திருத்தலம். அப்புறம் சுதந்திரமாக நம்மளை பாட விடுறாங்க. அதாவது வெளி மாநிலத்தில் கூட நிம்மதியாக பாட்டு பாடிடலாம். நம்ம ஊரில் பாடுறதா இருந்தால் யாருக்கிட்டையாவது நான் அனுமதியை கேட்டுறது, இவங்க வேறு எதையாவது நம்மளை சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னு. ஆனால் இந்த கோயில் அப்படியெல்லாம் இல்லைங்க. நிம்மதியாக சாமி கும்பிட்டேன். யாருமே என்னை தொல்லையே பண்ணலை. ஒவ்வொரு சன்னிதானத்துலையும் அப்படியே நின்று பூரிச்சு போயிட்டேன். ஏன்னா அம்புட்டு அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இந்த கோயில் குருக்களுக்கு என்ன பக்தி ஸ்ரத்த, யாரையுமே விட்டு வைக்கல. எல்லாரையும் வேறு லெவலில் அலங்காரம் பண்ணி ஆராதனை பண்ணுற மக்கள்னு இந்த ஊர் மக்களை நினச்சி பெருமிதப்பட்டுட்டேன். இப்படியெல்லாம் பார்த்து அப்படி சாமியை போய் பார்த்தா கரெக்டாக சூரிய பகவான் வித்தியாசமாக உள்ளே நுழைஞ்சிட்ருக்கிற மாதிரி இருந்தது.
ஆனால் சன்னிதானத்துக்குள்ளே நான் பார்க்கல, வெளியே அந்த பிரகாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தா பங்குனி மாதம் சூரிய பகவான் வந்து சுவாமி மேலே விழுவாராம். 9, 11, 12 இந்த தேதிகளில். நாங்கள் அதில் ஒரு தேதியில் போயிருப்போம் போல். அந்த முன்ன பின்ன போனதுனால அந்த கொடிமரத்துக்கிட்ட சூரிய ஒளியை பார்த்து பெருமிதப்பட்டுட்டேன். இறைவனின் திருவுருவத்தையும் இறைவியின் பேரழகையும் கண்ட மாத்திரத்தில் நமது கவலைகள் மறைந்து அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை பெற்றுவீங்க. அப்படிப்பட்ட திருத்தலம் தான் வில்லியனூரில் அமைந்திருக்கக்கூடிய கோகிலாம்பாள் உடனுரை திருக்காமேஸ்வரர் திருத்தலம். அடுத்த காணொளியில் வேறொரு திருத்தலத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.